இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒருத்தவங்களை உசுருக்கு உசுரா நேசிச்சு அவங்கள விட்டு கொடுத்துட்டோம்னா காலம் பூரா அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி அவங்கள நினச்சி அழுதுட்டு இருப்போம். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் அண்ணனுக்கு இங்கிலீஷில் சரியாக வராது. காதலுக்காகவும் யுத்தத்துக்காகவும் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் கடைசியில் ஜெயிக்கணும், தியாகம் பண்ணக்கூடாது. இல்லனா சிபி சார் எனக்கு வேண்டாம். அவர் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா, அவ கூடவே அவர் வாழட்டும். அவர்னால என் கூட நிம்மதியாவே வாழ முடியாது. அவரு எங்கேயோ நல்லா இருந்தா எனக்கு போதும். இப்படிதான் நான் சொல்றேன். ஆனா மனசு நம்ம கஷ்டமா இருக்கு. நானும் ஒரு பொண்ணு தானே. அவரை இன்னொரு பொண்ணு கூட பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. ஆனா இது இன்னைக்கு மட்டும்தானா? போக போக சரியாயிடும்னு என் மனசை நான் தேத்துக்கிறேன். வாழ்க்கை ஒரே இடத்துல நிக்கிறது இல்லையனா, அது பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே தானே இருக்கும். என்னால சமாளிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சத்தியமா முடியாது. நான் சொல்றேம்மா, நான் எவ்வளவு பார்த்துருப்பேன். இன்னைக்கு வேணா தியாக வைக்கலாம் பேசும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்ணா, தமிழ் எல்லாத்தையும் வாழ வைக்கும், ஆனா தமிழும் வாழணும். நீ வாழணும். சரி விடு, நீ இப்படியே பேசிட்டு இருப்ப. சிபிக்கிட்ட நான் பேசுறேன். நான் சொல்றத கேளு. எனக்கு தெரியும் நான் பேசிக்கிறேன். இல்லண்ணா, என் மேல சத்தியம். இப்ப நான் சிபியை விரும்புறேன்னு சொன்னதை நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ப்ளீஸ்ண்ணா. என்ன தங்கச்சின்னு சொன்னீங்கல்ல, இந்த தங்கச்சிக்கு நீங்க வாக்கு கொடுக்கணும். ஏமா, ஒரு தங்கச்சி தான் வாழ்க்கையை அழிச்சுக்க போது அதுக்காக என்கிட்ட வாக்கு கேக்குதுன்னா எப்படி நான் வாக்கு கொடுப்பேன்? அப்படி நான் வாக்கு கொடுத்தா அண்ணனே கிடையாதுன்னு அர்த்தம். எனக்கு தெரியுமா நான் என்ன பண்ணணும்னு. நீ என்கிட்ட விட்டுரு, நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் சொல்றது கேளுங்க. சொன்னது ஒரு முடிவே வராது. மேம், உங்களை ஜனா மேம் கூப்பிட்டாங்க. வந்துடுறேனா? அண்ணா, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீங்க இதை யாருக்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. நான் என்ன நான் சொல்ல கொஞ்சம் நீ கேட்கிறியா? நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல கண்ணை தொடச்சிட்டு போ. கண்ணை தொடன்ற.